ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். சென்னையை நெருங்குகிறது இந்த டிட்வா புயல். எதிர்கொள்ள தயார் நிலையில அரசு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 மாவட்டங்களில் ரெட் அலர்ட், சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அக்கேஷன்ல கவர்மெண்டோடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறது அரசுன்னு சொல்றாங்க. பட் கவர்மெண்டோடைய ப்ரிப்பேர்ட்னஸ்னா என்ன சார்? என்ன மழை பெய்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலையா? எந்த மாதிரி விஷயத்த அப்படி நாங்க தயாராக இருக்கிறோம்னு சொல்றாங்க? எவாக்குவேஷன் ஆஃப் தி பீப்புள். எங்க ஏதாவது கீழே வந்து தண்ணி வந்துருச்சுன்னா மேல் மாடி போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்றதுக்கு போட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். எமர்ஜென்சி போட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். அவங்களுக்கு ஷெல்டர் ரெடியா வச்சிருக்கணும். ஏன்னா 2-3 நாள் அவங்க வேற இடத்துல தங்க வேண்டியிருக்கலாம். அதுக்கான ஷெல்டர் ரெடியா வச்சிருக்கணும். அதை தவிர இப்ப கவர்மெண்ட் கொடுக்குற இன்னொன்னு அந்த இம்மீடியட் சாப்பாடு வந்து பிரெட், மில்க், இந்த மாதிரி இது கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சிருக்கணும். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, நீங்க இதெல்லாம் வந்து குடிசை வாழ் மக்களுக்கு வச்சிருங்க. இந்த இம்மீடியட் ஃப்ளட் ரிலீஃபுக்கு கொடுக்குற சாப்பாடுலாம் இப்ப எல்லாருமே அதை டிமாண்ட் பண்றாங்க. ஒரு அடுக்குமாடி வீட்டுல உள்ளவங்க முதற்கொண்டு டிமாண்ட் பண்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். அதாவது ஜப்பான்ல இது மாதிரி வந்து புயல்லாம் வருது. அங்க மக்கள் வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்னு சொல்றது கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நமக்கு வந்து ரொம்ப வெயில் கடுமையா இருக்கு. அக்கின் நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த அக்கின் நட்சத்திரத்துக்காக வேண்டி கவர்மெண்ட் கொடை கொடுன்னு நம்ம கேட்கிறோமா? பிகாஸ் we have got used to it. we have become resilient. நமக்கு அதுக்கு என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு. மாறின சூழ்நிலையில எப்படி இருக்கணும்னு ஓரளவு வசதி படைச்சவங்களும் வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால உடனடியே எதிர்கட்சியில் வந்து அங்க சாப்பா இது ரொட்டி கொடுக்கலையே, அங்க பால் கொடுக்கலையேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி இந்த அரசியல்ல வந்து ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. நீங்க வந்து மக்களை வந்து ஒரு போன தடவை வந்து இதுல வந்து புயல்ல வந்து கர்ப்பிணி பொண்ணு ஒருத்தங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு மெட்ராஸ்ல. ஆனா அந்த திருநெல்வேலி கலெக்டர் வந்து என்ன பண்ணாரு, இட் வாஸ் அட்மைரபிள் ஸ்டெப். இந்த புயல் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை விட்டோடனே விஓஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்க ஏரியால வந்து கர்ப்பமான பெண்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் முதலே புயலும் மழை வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருந்து அகற்றி பெரிய பத்திரமான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெரி குட் ஸ்டெப். வருமுன் காப்போன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. அது மாதிரி இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஆனா அடுத்து எல்லாமே கவர்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிற அந்த மனோபாவம் வந்து மாறணும். ஏழை எளியவர்களுக்கு செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து உன் சாப்பாட்டை நீயே பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா புயலும் மழை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது. அன்றாடம் காட்சிகள் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம செய்யணும். மற்றவங்க தங்களை தாங்களே பார்த்துக்கணும். we should get used to rains. திருப்புகழத்தான் சொல்லுங்க. இந்த மாநில அரசாக இருந்தால் இல்ல, மாநில அரசாக இருந்தால், திமுக அரசாக இருந்தால் அரசையே முழுக்க மக்கள் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இதே இது பிஜேபி அரசாக இருந்தால், மோடி அரசாக இருந்தால் எல்லாமே அரசு தான் செய்யணும், அரசு செய்யாதது குறைன்னு குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்களே சார். அதுக்கு என்ன சார்? சார் இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல பிஜேபி ஆளுற மாநிலங்கள் வந்து அரசு வந்து இந்த அளவுக்கு செய்யறது இல்ல. அதை பத்தி யாரும் பேசுறதும் இல்ல. ஆனா திமுக அரசு வந்து எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் செய்யலையே அப்படின்னு பேசுற பேச்சு தான் அதிகமா இருக்கு. இதுதான் உண்மை. இரண்டாவதாக ஒரு செய்தி சார். உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கேரள ஆளுநருக்கு கொடுத்திருக்குது. துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக கேரளத்துல 2 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கிறது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சுதான்ஷு தூலியா தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க உச்சநீதிமன்றம். அந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையிலிருந்து 3 பேரை அரசும் தேர்ந்தெடுத்து கொடுத்தது. ஆனா ஆளுநர் அதுல ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ 1 வாரத்துக்குள்ள அந்த முடிவை எடுங்கன்னு கால அவகாசத்தை ஆளுநருக்கு பிறப்பித்து ஒரு ஆணையை உச்சநீதிமன்றமே கொடுக்குது. அறிவுறுத்தல்னு சொல்றாங்க தலைப்புல, செய்தியினுடைய தலைப்புல இன்ஸ்ட்ரக்ஷன். அது இப்ப எப்படி சார் அது கால அவகாசம் பிக்ஸ் பண்றாங்க? இல்லங்க, அதாவது நான் என்ன நினைக்கிறேன், கவாய் தலைமையிலான அந்த அமர்வு வந்து சரியான தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க. அதாவது கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க. நீங்க வந்து கால நிர்ணயம் வந்து ஜென்ரலா போடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது சொல்றேன். இன்னைக்கு இந்த ரோக் எலிமெண்டா சில கவர்னர்ஸ் இருக்காங்க. இதை விட சரியான வார்த்தையில மோசமான வார்த்தை, சரியான வார்த்தை இதை விட கிடையாது. ரோக் எலிமெண்டா இருக்காங்க.
இத பாருங்க, இந்த இந்த இதுல பாருங்க, உச்ச நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டல் நீதிபதியுடைய சர்ச் கமிட்டி அவங்க வந்து 2 நேம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் கையெழுத்து போட மாட்டேன்னு கவர்னர் சொன்னாருன்னா அது என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்ப இவர் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த எலமெண்ட்ஸ் நீங்க சொன்ன எலமெண்ட்ஸ் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிற கவர்னர்கள்ல யாரும் அப்படி இருக்கிறதாக தெரியலையே சார். அவங்கள நான் தங்கம். பிஜேபி கவர்மெண்டா மட்டும் இருக்காங்களே, அது எப்படி? அப்ப அந்த அவங்கள கேரக்டர் தங்கம். வந்து அப்ப அந்த கேரக்டர் வந்து ரோகுங்கிற கேரக்டர் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கு. ஆளோட குவாலிட்டியாக இல்லைன்னு அர்த்தமா? அவங்கெல்லாம் தங்கம். அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ முதலமைச்சர் அதுக்கு வந்து உடனடியாக சிரமேற்கொண்டு பணியை செய்பவர்கள். ஏன்னா அது சார் வந்து நேர் எதிர் மாறாகவும் இருக்கலாம், வைசி வெர்சாகவும் இருக்கலாம்ல. ஆளுநர் சொல்றத முதலமைச்சர்கள் கேட்கறாங்கன்னு இருக்கலாம்ல. இல்லையா? இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்படியே அதாவது இருக்கலாம். யாருகிட்ட பிஜேபி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, பிஜேபி தலைமை அத இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து. கொடுக்குறதுக்கு அதை பொறுத்து அதான் உண்மையில நடக்குது. அதனால இந்த கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல இங்க வந்து 7 நாளைக்குள்ள நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது வந்து மிக சரியான இது. அது கொஞ்சம் காலவிரயமாகுதுங்கிற நிஜம். ஒவ்வொரு கேஸ்லயும் இப்ப தமிழ்நாடு பொறுத்த மட்டும் அவங்க நிறைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஒரு அப்பியரன்ஸுக்கெல்லாம் 15 ஒரு காலத்துல ஒரு அப்பியரன்ஸுக்கு 15 லட்சம் வாங்கினாங்க பெரிய பெரிய லாயர்லாம். இன்னைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 30 லட்சம் அல்லது 50 லட்சம் வாங்கினாலும் அது சேர்க்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த செலவு எல்லாம் திணிக்கப்படுகிறது, எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களின் மேல் திணிக்கப்படுகின்றது. கேஸ் டு கேஸ் தான் வரணும், ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதுல கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தினுடைய முதன்மையான வழக்கறிஞர்களை நல்லா வாழ வைக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல அவங்க அப்படி சொல்லல, அவங்களுடைய எண்ணமும் அது கிடையாது. ஆனா இது நடக்குது. என்னமோ அது அது கிடையாது. நிஜம்தான். ஆனா நடக்குது. இது விளைவு நடக்குது. விளைவு அப்படி இருக்கு. நோக்கம் அது இல்ல, விளைவு அப்படி இருக்குது. அடுத்தது நேற்று வந்து இந்திய பொருளாதாரம் 8.2% வளர்ச்சி அடைந்ததாக சொல்லியிருக்கு. 2வது காலாண்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஜூலை டு செப்டம்பர் 8.2% இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 6 காலாண்டுகள்ல கடந்த 6 காலாண்டுகள்ல இதுதான் அதிகபட்ச வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய வளர்ச்சி ஸ்டெபிலைஸ் ஆகி மேல போயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த புள்ளி விவரத்தை பார்த்தால் தெரியுது. ஆனா அதுக்கு முந்தின நாள் வேற ஒரு தகவல் வந்து சார், அதோட ஒப்பிட்டு பார்த்தா இதை எப்படி பாக்குறதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய புள்ளி விவரங்களில் சில துறைகளை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற புள்ளி விவரங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, குறைபாடுகள் உள்ளதாக இருக்கிறது. என்ன குறைபாடுனா ஒபேக்னஸ், அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறதுனால அவைகளை எந்த அளவிற்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது தெரியாதுங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு ஜிடிபி, அவங்க சொன்னதுல ஒண்ணு ஜிடிபி. மறுநாளே இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நாங்கள் அதிவேகமாக வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொன்னுங்க திரும்பவும் சொல்றேன், இந்த ஜிடிபி வளர்றதுனால நாடு வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டு இருந்தது ஒரு வருஷத்துக்கு. எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்துகிட்டு இருந்தது. உங்களுடைய 1 லட்சம் வந்து இந்த 12 வருஷத்துல 2 லட்சம் ஆச்சுன்னு வச்சுக்கோம். என்னுடைய 10 லட்சம் வந்து இந்த 12 வருஷத்துல 3 கோடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். ஆவரேஜை தான் பாக்குறேன், நாடு எவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறதுக்கு ஆவரேஜை தான் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு வந்து இந்த பெருந்தனக்காரர்கள் இருக்காங்கல்ல, 1% ஆஃப் தி பாப்புலேஷன் கையில 70% ஆஃப் தி ரிசோர்சஸ் இருக்கு. இது கூடிக்கிட்டே போகுது. இந்த கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர் அது கூடிக்கிட்டே போகுது. அப்ப இது இந்த ஜிடிபி வளர்ந்தாலுமே அதனால ஏழை எளியவர்களுக்கு வந்து அதிகமான பலன் கிடையாது அப்படிங்கறத உண்மை. பூட்டான் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க, ஹியூமன் இண்டெக்ஸ்ங்கிறத விட ஹியூமன் வெல்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அப்படின்னு பார்க்குற இண்டெக்ஸ். அது ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் வந்து அந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும். ஏற்கனவே ஜிடிபி வளர்ந்தாலுமே அந்த ஜிடிபி வளர்ச்சியில வந்து ஏழை எளியவர்களுக்கு அவ்வளவு அதிகமான பலன் இல்லைன்னு பார்த்தோம். இப்ப ஜிடிபி வளர்ச்சிங்கிறதே ஐஎம்எஃப் கொஸ்டின் பண்றாங்க. இப்ப இது வரைக்கும் இவங்க ஐஎம்எஃப் புகழ்ந்துட்டு இருந்தாங்க, தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இதுல இந்தியாவில் வந்து ரொம்ப எளிதாக பிசினஸ் ஆரம்பிச்சலாம்னு சொல்லி வேர்ல்டு பேங்கே சொல்லுது தெரியுமா, ஐஎம்எஃப் சொல்லுது தெரியுமான்னு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க, இதெல்லாம் ஏகாதிபத்தியத்தின் சூழ்ச்சி அப்படின்னு சொல்ல போறாங்களா?
அந்த இந்தியால அல்லது உலக அளவுலயும் அதான் நடக்குது. இந்தியால அந்த 1% மக்கள் மத்தியில 40-45% அசெட்ஸ் இருக்கு. முதல் 5% மக்கள் மத்தியில 70-75% அசெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடியவர்கள் வந்து கணக்கிலேயே எடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சியை பற்றிய சரியான பிக்சர் இதுல கிடைக்கல அப்படிங்கிறது. அவங்க வந்து சி கிரேடு அப்படின்னு சொல்றாங்க. வேற சில விஷயங்கள்ல பணவீக்கம் தொடர்பான கணக்கீட்டுல பி அப்படின்னு பி கிரேடு கொடுக்குறாங்க. பி கிரேடுன்னா என்னன்னு பார்த்தா ஏற்கத்தக்கதுதான், ஆனாலும் அதுல குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த குறைபாடுகள் அதாவது அனைத்து புள்ளி விவரங்கள்லயும் இருக்கு. அனைத்து புள்ளி விவரங்கள்லயும் இருக்கு. பி கிரேடு வந்து ஏற்க தகுந்ததுதான், ஆனால் புள்ளி விவரங்களில் குறைபாடு இருக்கிறது. சி கிரேடு வந்து புள்ளி விவரங்களில் குறைபாடு இருப்பதனால் ஏற்கத்தகாதது. சார் இதுக்கு சிரிக்கலாமான்னு எனக்கு தெரியல. சார் சிரிக்கணும் சார். வள்ளுவர் அந்த காலம் சொன்னாரு, எடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொன்னாரு. நம்ம நிறைய சிரிக்க வேண்டிய தருணங்களை இந்த அரசுகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பாரதிதாசன் வந்து 70-80 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நினைக்கிறேன். அதிகரித்த தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிற்று தரித்திரரோ புழுப்போல துடிக்கின்றார்கள், இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பந்தான். அன்னைக்கு சொன்னாரு. அதை விட மோசமா இன்னைக்கு இருக்கு. இந்த தமிழ்நாடு கேரளா மாதிரி சில மாநிலங்கள் இருக்கவங்களுக்கு இதை உணர முடியாதுங்க. ஏன்னா இவ்வளவு வெல்ஃபேர் மெஷர் இருக்கிறதுனால பட்டினி சாவுகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து பசி பட்டினிங்கிறது வந்து பெரும்பாலும் நீக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநிலங்கள்ல. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் சொன்னாரு அல்லது பினராயி விஜயன் சொன்னாருன்னா என்னையா கதை விடுறீங்களான்னு கேட்பாங்க. இது இந்திய அரசுடைய புள்ளியியல் அமைச்சகம் வந்து சொல்லுது, அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க. அது எப்படி தப்பா இருக்க முடியும்? ஆனா மற்ற மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள் சில மாநிலங்கள்ல போய் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து பட்டினுடைய கொடுமை நமக்கு வந்து தெரியும். இப்ப இது இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அமெரிக்காவுக்கு போகும்போது இதை பார்க்க முடியும். வியட்நாம் வெட்டரன்னு சொல்லுவாங்க. வியட்நாம் யுத்தத்துல போய் சண்டை போட்ட அந்த இவங்கெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கடைசியில வாழ்வாதாரம் இல்லாம ஸ்லீப்பிங் பேக் வச்சுக்கிட்டு ரோட்ல தூங்குற நிலைமையில இன்னும் இருக்கு. அன்னைக்கு இருந்துச்சு வியட்நாம் வெட்டரன்னு சொன்னோம். இன்னைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த தொகை வந்து கம்மி. அந்த தொகை இருக்கக்கூடாது அமெரிக்கா மாதிரி ஒரு பணக்கார நாட்டில். இது வச்சு பார்த்தீங்கன்னா 1% 2% வச்சு பார்த்தா ரொம்ப கம்மி. ஆனா நம்முடைய இதுல வந்து சில மாநிலங்கள் வந்து அப்படி ஹோம்லெஸ்ஸா இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்லயோ அல்லது வீதிகள்லயோ பார்க்கும்போது அவங்க கையில ஒரு பதாகை வச்சிருக்காங்க சார், காட் பிளஸ் அமெரிக்கா அப்படின்னு. இதை விட அமெரிக்கா கன்னத்துல சொடையர்னு அடிக்க முடியாது. அந்த பதாகை மாதிரி அமெரிக்க அரசுடைய அமெரிக்க சமுதாயத்துடைய கன்னத்துல சொடையர்னு அடிக்க முடியாது. அவ்வளவு அது இன்னொன்னு என்னன்னா, அங்க வந்து இன்னொன்னு இந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்குன்னு சர்ச்சஸ் வந்து ட்ரை பண்றாங்க. அரசு அமைப்புகளை சில அமைப்புகள் வந்து ட்ரை பண்றாங்க. அதனால இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தாலும் பட்டினிச்சாவுங்கிறது அங்க வந்து ஆல்மோஸ்ட் நெல் அமெரிக்காவில் வந்து. ஆனா இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து சில மாநிலங்கள்ல வந்து இன்னும் ஒரு காலத்துல வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும். மத்திய பிரதேசல இருந்து காடுல இருந்து வந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அந்த காலத்துல நான் சொல்றது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அந்நேரம் பட்டினி சாவுன்னு நியூஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்களாம், அரசுல இருந்து அவங்க உத்தரவு வந்ததான் கலெக்டர்ஸுக்கு, எங்கேயாவது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவனாவது ஒருத்தர் பட்னியால செத்துருக்கான்னு பார்த்தா அவனுடைய பாக்கெட்ல 10 ரூபாய் வச்சிருங்க. பட்னியால செத்தான் இருக்காதுல்ல. இப்படி எல்லாம் நடந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி அரசு முயற்சிகள் இல்ல, வரவேற்க தகுந்தது. சில மாநிலங்கள்ல வந்து பெருமளவு முன்னேற்றம். அதுலதான் திரும்ப திரும்ப நம்ம தமிழ்நாடையும் கேரளாவையும் பத்தி பேசுறோம். பெருமளவு முன்னேற்றம் 67 இருந்த நிலைமையோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது சொல்லி பார்த்தோம்னா, அந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர், இதோட சேர்த்து அவங்க தொழில் வளர்ச்சியையும் பார்த்தாங்க. ஏன்னா பணம் வந்தா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு அரசுக்கு. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்க நல்லா இருந்தது. என்னுடைய பேட்ச்மேட் வந்து சுந்தரதேவன் வந்து ரெவென்யூ செக்ரட்டரியா இருந்தார். நான் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுற மாதிரி என்கிட்ட பேசினார். ஹி ஹேட் ஆல் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் ஹேண்ட். அவர் என்கிட்ட சொன்னார், எப்படி நாங்க வந்து கவர்ன் பண்றோம், எங்களுக்கு எங்க கவர்னன்ஸ் வந்து ரொம்ப கடினமானது. ஏன்னா அரசுகள் வந்து வெல்ஃபேர் மெஷரை வந்து தவிர்க்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டமா எங்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்ப இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் தவிர்க்காம அதே சமயம் இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கான பணத்தை திரட்டுறது எப்படி அப்படிங்கறதுல வந்து நாங்க பெருமளவு நேரத்தை செலவிடுறோம். ஸோ இட் வாஸ் அ கான்சியஸ் எஃபர்ட். ரொம்ப வரவேற்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 100 வருடங்களாக லாஸ்ட் மேன் இன் தி கியூ ஷுட் பி அட்டெண்டட்னு நம்புற அரசுகள்
அல்லது நம்ப வேண்டிய அரசுகள் இங்க வந்து பதவியில் இருந்தாங்க. இல்ல பொதுவாக பெருநிறுவனங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அரசு வந்து சும்மா இருக்கக்கூடாது. அவர்களை உடனடியே கை தூக்கி உடுக்கை இழந்தவன் கை போல அவங்களுடைய துன்பத்தை களைவதற்கு அரசு தலையிடணும் அப்படிங்கிறது தான் அரசினுடைய பண்பு, அரசினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா இங்கதான் வந்து நலிந்த பிரிவினருடைய ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை போக்குவதற்கான நலத்திட்டங்களை வகுக்க வேண்டும்னு அரசு அதிகாரிகளுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் இருக்கிறதாக தெரியுது. இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன்னா, இங்க வந்து இந்த மாதிரி நலிந்த பிரிவினருக்கு செய்ய வேண்டியதை செய்யணுங்கிறது ரொம்ப தீவிரமாக ஆக்ரோஷத்தோட இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்காரு. சாம்சங் மாதிரி ஆளுங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த அரசுல. அதுவும் நிஜம்தான். ஆனால் நலிந்த பிரிவினருக்கு செய்யக்கூடிய உதவிகள், செய்ய வேண்டிய உதவிகள், அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்புற ஒரு அரசு இந்த முதலமைச்சர் காரணத்தினால இதை யாருமே வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் a fact. அந்த இரண்டு செக்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்றது தானே சார் இந்த மாதிரி அரசுகள்ல சோசியல் டெமோக்ராட்டிக். நீங்க அடிக்கடி சொல்ற ஜோதி பாசு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல சோசியல் டெமோக்ரஸியினுடைய சக்சஸ் வந்து அதுல தானே இருக்குது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். யாராவது ஒருவர் கை ஓங்கி விடக்கூடாது. அப்படி ஓங்குனா கீழே உள்ளவங்களுடைய கை ஓங்கணும். ஆமா, அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. உண்மையான நிலைமை என்னன்னா, கீழே உள்ளவங்க கை ஓங்குற மாதிரியான ஒரு நிலைமையை தான் இந்த முதலமைச்சர் வச்சிருக்காரு. ஆனா சில சமயங்கள்ல மேல உள்ளவங்க கை ஓங்குற சூழ்நிலையை பாக்குறோம், சில இடங்கள்ல பாக்குறோம் நம்ம. ஆனா பெரும்பாலும் கீழே உள்ளவங்க கை ஓங்குற மாதிரி நிலைமை. இதுக்கு நான் காரணம், ஐ கிவ் தி ஃபுல் கிரெடிட் டு தி சீஃப் மினிஸ்டர். ஏன்னா இதுல காம்ப்ரமைஸே கிடையாது அவர் பொறுத்தவரை. அதே மாதிரி அவர்கிட்ட சில அமைச்சர்கள் வந்து பொறுப்பு இல்லாம பேசுவாங்க. அந்நேரம் அவர் வந்து ரொம்ப அண்ணா ஹீஸ் இன் தி லைன் ஆஃப் திரு அண்ணாதுரை ரொம்ப வேதனையோட வருதுன்னு சொன்னார். காலைல எந்திரிக்கும் போது நியூஸ் பேப்பர் பாக்குறது பயமா இருக்கு, யாரு எங்க ஏதாவது தப்பா பேசிடுவீங்களோன்னு. இதை விட ரொம்ப மென்மையாக கடிதோச்சி மெல்லறிகன்னு இதை விட மென்மையா சொல்ல முடியாது. ஆனா அழுத்தம் திருத்தமா சொன்னார். அது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் அவர் அப்பான்னு சொல்றது இல்ல, 80 வயது தான் அவருக்கும் அப்பாவாகத்தான் இருக்கிறாரு. அப்புறம் சார் தாவேக்கால போய் சேர்ந்த செங்கோட்டையன் நேர்மையான ஆட்சியை விஜய் வழங்குவார்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறாரு. அப்படி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இவரால முடியுமா? இவரே வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது 1000 சர்ச்சைகளுக்கு உட்பட்டவர். உயர் நீதிமன்ற தீர்ப்பு, அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதுல இருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற கதைகளும் சேர்ந்தே வருது. அதுக்கப்புறம் அவரை ஸ்லீப்பர் செல் ஆஃப் பிஜேபி அப்படின்னு டிஎம்கே அமைச்சர் விமர்சிக்கிறாரு. இப்படி அவர் சட்டப்பையில வந்து ஜெயலலிதா படம் வச்சிருக்காரு, கழுத்துல தேவைக்க துண்டு போட்டு விட்டாங்கன்னா அதை உடனே கழட்டி கொடுத்துடுறாரு அப்படின்னு அவரை சுற்றி பல செய்திகள் மீடியால பரபரப்பாக வந்து கொண்டே இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? இவரு விஜய் நேர்மையான அரசாட்சி கொடுப்பான்னு சொல்லும் போது எனக்கு காதலிக்க நேரமில்லை படத்துல உள்ள ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டி எஸ்டேட் மேனேஜர் குமாரி சச்சியுடைய அப்பா வந்து நாகேஷ் வந்து சொல்லுவாரு, ஏயா என் பொண்ணை வச்சு சினிமா எடுக்கிறேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அது மாதிரி நேர்மையான ஆட்சி கொடுக்க போறேன், மாநிலத்துக்கு கொடுக்க போறேங்கிறீங்களே, இது வரைக்கும் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை பிடிச்சி அதுல நேர்மையான ஆட்சியை கொடுத்துருக்கீங்களா? இவர்கள் இதை பத்தி பேசுறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம் அரசியல்ல. ஏன்னா இவருக்கு மேல இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணதே வந்து பிளாக் மணி வாங்கினான்னு சொல்லி தான் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒப்பேக்கா இருக்கு. நம்முடைய நாட்டுடைய புள்ளிவர ஒப்பேக்கா இருக்க மாதிரி இதுவும் ஒப்பேக்கா தான் இருக்கு. உண்மையில என்ன நடந்தது, எந்த கட்டாயத்துல வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சாலும் யாருக்கும் தெரியல. கண்கள்ல உண்டான சக்தி குறைஞ்சி போச்சு சார். அதனால நம்ம பார்வை எல்லாத்துலயுமே எல்லாம் மங்களா தெரியுது சார். அவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க, நம்ம பார்வையில தான் கோளாறுன்றாங்க. நமக்கு தான் கேட்ராக்ட் ஆபரேஷன். விஜய்க்கு வந்து அரசியல் பத்தியும் தெரியாது, நிர்வாகம் பத்தியும் தெரியாதுங்கிறது அப்பட்டமான உண்மை. மற்றவங்க எழுதி கொடுக்கறது தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை. அவரால் எக்ஸ்டெம்போரா பேச முடியாதுங்கிறது உண்மை. இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு அவர் வந்து பூஸ்ட் பண்ணி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க, லார்ஜர் தென் லைஃப் இமேஜ். அது அரசியல் நடக்கும். இன்னைக்கு வந்து மல்டிநேஷனல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி அது மாதிரி உருவாக்கிறாங்களே, ஒண்ணுமே தெரியாத ஆள. அதனால வந்து இவங்க அது மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த முயற்சி ஜெயிக்கிறது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. சரி, எக்ஸ்டெம்போரா பேசி ஆகணுமா? எந்த குறிப்புகளும் இல்லாம பேசி ஆகணுமா?
எப்ப பேச இல்லங்க, சொன்னாலும் அதாவது அந்த பிரச்சனையை பற்றி இல்ல பேசணும்னு ஒரு கட்டாயம் இருக்கா இல்ல நிர்வாகிக்கு? அதாவது அது சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா பேசணும். அதாவது ஒரு சரி. டொமைன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட துறையை பத்தி பேசணும்னா நிச்சயமா புள்ளி விவரங்கள்லாம் அதிகாரிகள் கொடுக்கணும், இல்லைன்னா பார்ட்டி ஆளுங்க கொடுக்கணும், எனக்கு உணர்வுனது. ஆனா சமநீதியை பத்தி பேசுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் பேசணும். அதுக்கு எந்த புள்ளி விவரமும் தேவையில்லை. அத பேச முடியாதவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் உள் தலைவர் கிடையாது. உள்வாங்கிக் கொண்ட கருத்துக்களை பற்றி பேசுவது எக்ஸ்டெம்பரா பேசணும். கொள்கை தலைவர் பெரியார்னு பேசினா பெரியாருடைய கருத்துக்களை பேசும்போது எக்ஸ்டெம்பரா பேசணும். அதே வார்த்தைகளை பேசணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதே திமுக வார்த்தைகளை அரசு பேசணும்னு அவசியம் இல்லை. அதே வார்த்தையை பேசணும். அது அந்த 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 கருத்தை சொன்னா போதும். சாரம் பேசினா போதும். சாரத்தை கரெக்டா பேசணும். அடுத்து வந்துங்க, யாரு வந்து கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன்? இவங்க வந்து திமுக வந்து எல்லா கிராமங்களுக்கும் வந்து மின்சார வசதி கொடுத்துட்டாங்க. 100% எலக்ட்ரிபிகேஷன். ஆனா என்ன அர்த்தம்னா, 1-2 இடத்துல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இட் ஸ்டார்டட். ஆனா காமராஜ் வந்து அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அவர் வந்து கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன். அவர் வந்து பொதுக்கூட்டத்துல இருந்து கேட்கிறார், ஏன் விவசாயம் எவனாவது இருக்கா, எங்க இருப்பில 10 பேர் கை தூக்கின உடனே, என்ன உனக்கு வந்து பம்ப் செட் வச்சிருக்கேன் எத்தனை பேர் அப்படின்னாரு. அதுல 3 பேர் கை தூக்குனாங்க. ஏன்பா பம்பு செட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் கரண்ட் வந்துருச்சுனாங்களே, உன் பம்ப் செட்டுக்கு வந்து எப்ப எல்லாம் தண்ணி பாய்ச்சு? ஐயோ நைட்ல 2 மணிக்கு பாய்ச்ச வேண்டியிருக்குங்க, அதுக்கு முன்னாடி கரண்ட் வர மாட்டேங்குது. இது இட் வாஸ் அ பிகினிங். அதாவது இப்ப கலைஞர் அப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டியை கூட்டணும், அதனால வந்து இன்னும் அதிகமாக மின்சாரம் தடங்கின்றி வழங்கப்பட வேண்டும்ங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஆனா அதுக்குள்ள அதை பிடிச்சி பேசினார் பாருங்க காமராஜ். ஏன்னா அவர் கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன். கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதுதான் உண்மையான அரசியல் தலைவனுடைய அடையாளம். அது உண்மையான அரசியல் தலைவனுடைய அடையாளம்னா, கலைஞர் வந்து ஒருக்கு விஜயகாந்த் வந்து கேட்டாரு, ஆமா என்னமோ இதை கொடுக்குறீங்க, பாமாயில் கொடுக்குறீங்க, மளிகை சாமான் கொடுக்கலாம், அப்புறம் என்ன பண்ணுவேன் இதை வச்சுக்கிட்டு, எண்ணெய் வச்சுக்கிட்டுன்னு கேட்டாரு. அடுத்த நாளே கலைஞர் வந்து உத்தரவு போட்டாரு, மளிகை சாமான் இது வந்து ஒரு பேக் வந்து நீங்க இது பண்ணி அதையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி ரேஷன் கடையில் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாரு. இதுதான் அரசியல், ஆரோக்கியமான அரசியல். விஜயகாந்த் கேட்டதும் சரியான கேள்வி, அதுக்கு உடனடியாக இவரும் கலைஞர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணார்ல, அதுவும் சரியான ரெஸ்பான்ஸ். அதான் கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அம்பேத்கருடைய சிலைய யுனெஸ்கோ முற்றத்துல வச்சிருக்கிறாங்க சார். கிட்டத்தட்ட யுனெஸ்கோ அங்கீகாரம் அல்லது சர்வதேச அங்கீகாரம் மார்ட்டின் லூதர் கிங், காந்தி போன்றவர்களுக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரத்தை அம்பேத்கருக்கும் வழங்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த மாதிரிலாம் செய்திகள் வரும்போது கொள்கை தலைவராக வரித்து கொண்டவர்கள் அதை ஹைலைட் பண்ணி அதுக்கு ஒரு விழா எடுக்கிற மாதிரி, கொண்டாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போற மாதிரி ஏதாவது செய்வாங்களா? செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? செங்கோட்டையன் மாதிரி எல்லாம் நிறைய பேர் போனதுக்கு அப்புறமும் அது நடக்குமா, நடக்காதா? பெரியார் படத்தை ஆக்ஸ்போர்ட்ல போய் திறந்து வைக்கிற இது கடமையை வந்து எடுத்துக்கிட்டவர் வந்து நம்முடைய முதலமைச்சர் டாகூர். இதுல வந்து ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஆவன்கிற இடத்துல வந்து ஷேக்ஸ்பியருடைய இது இருக்கு, பங்களா இன்னும் வச்சிருக்காங்க அவருடைய வீட்டை. நாங்க போய் பார்த்திருக்கேன். சுத்தி வந்து தோட்டம், அருமையான தோட்டம். அதுல அவங்க டாகூர் ஸ்டாச்சு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அவ்வளவு பெரிய கவிஞர் அப்படின்னு சொல்லி. ஜோதி பாசு உடனடி அங்க போனார், அவர்தான் அதை வந்து இனாகிரேட் பண்ணார். இதுதான் ஒரு அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அடி வயிற்றுல வந்து இருக்கணும் அந்த உணர்வு இருந்ததுன்னா மற்ற எல்லா வேலையும் புறந்தொழிட்டு அங்க போய் நிற்பாங்க. அல்லது இங்க ஒரு விழாவாவது எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டாவது கொடுக்கணும். செய்யாம இருந்தா என்ன செய்யும்? ஏற்றுக்கொண்ட கோட்பாடு, வரித்து கொண்ட கொள்கை, உடம்புல உள்ள நாடி நரம்புகள் எல்லாத்துலயும் ஓடணும். சும்மா பெயருக்கு மக்களை ஏமாத்துவதற்காக படம் காட்டக்கூடாது. சட்டப்பையில ஒரு படம், பின்னால ஒரு படம் அப்படின்னு படம் காட்டக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. ஓகே சார். இன்னொரு லைட்டர் வெயின்ல முடிச்சிடலாம் சார் நிகழ்ச்சிய. புலிக்கு வாளா இருப்பேனே தவிர எலிக்கு தலையாக இருக்க மாட்டேன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னதாக ஒரு செய்தி சார். அப்ப இவரு வேற எங்கேயோ இந்த புலியை விட்டுட்டு இந்த புலிக்கு வாளா இருக்கிறேன், போனா இன்னொரு புலிக்கு வாளா போவேனே தவிர எலிக்கு தலையா போக மாட்டேன்னு அர்த்தமா அவர் சொல்றதுக்கு? அப்படியும் சொல்லலாம். இந்த புலி எலி ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது, அது முழு எலி ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு புலியை தேடித்தான் போகணும்னு சொல்லலாம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.